ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. என் நாத்தனார் வந்திருக்காங்க, அதனால இன்றைக்கி ஸ்பெஷலாக பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி என் அக்கா சரண்யா சொல்லி கொடுத்தது. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட இருக்குது, அதை போடும்போது சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என் அக்கா மேங்களூரில் பிரியாணி கடை வச்சுருக்கா. இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். சென்னை சூப்பர் பிரியாணி டேஸ்ட்டு சும்மா அள்ளும். இதோட ஃபுல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சிக்கனை ஃபஸ்ட்டு ஒரு கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் போட்டு பெரட்டி 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு கழுவி எடுத்தா கவுச்சி வடை ஃபுல்லாக போயிடும். எங்கள் அக்கா சொல்கிற ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் அவள் சொல்கிறதுல அரைவாசி டேஸ்ட் கூட வரமாட்டேங்குது. எல்லாம் அவளோட கைப்பக்குவம். எங்கள் அக்கா சொல்லுவா, 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டால் தான் பிரியாணி நல்லா வரும்னு. பிரியாணி சிக்கனை ஃபஸ்ட்டு பெரட்டி வச்சிடலாம். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், மிளகாத்தூள், எலும்புச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் சிக்கன் 65 பெரட்டிடலாம். உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, லெமன், சிக்கன் 65 பொடி, குழம்பு மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு பெரட்டி ஊற விட்டுறணும். இந்த அரைக்காப்படி உலக்கில் 4 உலக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி நறுக்கி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடணும்னு நினச்சோன்னா எல்லாம் கரிஞ்சிரும். பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி மசாலா, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, பட்டை, சுருள் பட்டை, கடல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. குக்கரில் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். பிரியாணி மசாலா ஆட் பண்ணி தாளிக்கணும். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். மிச்ச வெங்காயத்தில் வெங்காய பச்சடி செஞ்சிடலாம். வெங்காயத்தில் கொத்தமல்லி, உப்பு, ஜீரகப்பொடி, தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதில் ஜீரகம் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த வெங்காய பச்சடி. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணி மூடி வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு லெமன். அடுத்து ஊற வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுறணும். சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டதும் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இது ஹோட்டல்ல எல்லாம் யூஸ் பண்ற ரெசிபி. அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 உலக்கு அரிசிக்கு 8 தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி பால், தயிர்லாம் ஊற்றுனதுனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஊற வச்ச அரிசியையும் போட்டு மூடி போட்டு வேக விட்டுறணும். அரிசி 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா அரிசி உடையாம ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல்ல போட்டு குக்கரை வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சிடணும். 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துக்கணும்.
20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசிலாம் எப்படி விரைச்சி நிற்கிதுன்னு. இதுதான் பக்குவம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அரிசி உடஞ்சிடாம கிளறி விடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அக்கா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் வெயிட் செக் பண்ணி அளந்து அளந்து போடுவா. ஆனால் நான் எல்லாத்தையும் குட்டாம்போக்கில் போட்டுருவேன். என்ன இருந்தாலும் அவள் பண்ணுற டேஸ்ட் வரலை. இப்போ லஞ்சு சர்வ் பண்ணிடலாம். முட்டை, சிக்கன் 65, வெங்காய பச்சடி, பிரியாணி. இந்த பிரியாணியை எங்கள் அக்காவுங்க கார்த்திகா அண்ட் சரண்யாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். எரே, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னோட டேஸ்ட் வர மாட்டேங்குதுடி. உன் பிரியாணிக்கு நான் அடிமை.